அதை பாத்தி கட்டுறது 2 அடி கேப்பு தண்ணி பாயறதுக்கு. செடி வைக்கிறது 1 அடிக்கு 1 அடி கேப்பு. 20 நாளையில சரடு கட்ட ஆரம்பிச்சிடணும். 20 நாள் கட்டிதான் ஆகும். தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு டைம் விடுங்க? இதுக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் கட்டினா போதும். 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுங்க. 5 நாளைக்கு ஒரு டைம் கட்டா போதும். ஒவ்வொரு கிளையும் பிடிச்சி வந்து கட்டிட்டாங்கன்னா கீழே இறங்காது. அப்போ மாதிரி வருங்க புள்ளின கரும்புள்ளி. கரும்புள்ளி நோய். கருகல் நோயும் அந்த இந்த புள்ளி மட்டும் ஒரு நிமிஷம் ஒன்றே பண்ணும். அது செடி பெசம் புளி விட்ட வேண்டியது காட்டில் விட்ட வேண்டியது. டேமேஜ் ஆகிடுச்சு செடி நல்லா தெரியும். ஒன்று ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோய் திருப்பி ஆகாது. ஓ சரிங்க. இல்லைன்னா நோக்கு பிடிச்சிச்சினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் அது என்ன பண்ண எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி. சரிங்க. அதை கிளியராக ஆகிறதில்ல. நானும் பார்த்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் செடி சேர்த்து வச்சுட்டு பாய்ச்சல் போய் பாய்ச்சல் வந்தோட போகும். ஓ கரெக்டு. அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். அது பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறப்ப தான் இருக்குது பாருங்க. ஒரு 10 நாள் கழிச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சரிங்க. எல்லாமே செடி படுக்க ஆரம்பிச்சிடும். வெயிட் லோடு ஏற படுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க. தக்காளி ஃபுல்லாக இப்போ வெயிட் இருக்குது ஃபுல்லாக ஏறிக்கும். சரிங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இதில் இந்த மொக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது இல்லாமல் இந்த தனியாக வரும் பாரு கிளை ஒவ்வொன்றா வரும். ஆமாம் கிளை வரும். இந்த கிளைக்கு கம்பிள்கிட்ட கை ஃபுல்லாக லோடு எறியும். சரிங்க. ஃபுல்லாக லோடு எறிக்கும். ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சரடு கட்டுறாங்க பார்த்தீங்களா. ஆமாங்க. ஒவ்வொரு கிளையும் பிடிச்சி வந்து கட்டிட்டாங்கன்னா கீழே இறங்காது. அப்போ 10 நாள் போயிடுச்சுன்னா ஓவர்லோட் ஆகிடும். வெயிட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். சரிங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கே ஒரு செடிக்கு பாருங்க. அது பாருங்க அந்த நோவல் செடி இருக்குது. கருப்பு கரெக்ட். அந்த மாதிரி செடி உடவே கூடாது. சரிங்க. அதை எடுத்துடணும். சரி. செடி விட்டுட்டிங்கன்னா மற்றது பாதிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருகல் நோய் ஒன்று, சருவு நோய் ஒன்று. சரி. 2 நோய் மட்டும் வந்துட்டா க்ளீன் பண்ணவே முடியாது. எது கருகல் நோய் ஒன்று, சருவு நோய் ஒன்று. சருவு. ஆமாம். 2 நோய் மட்டும் விழுந்துச்சுன்னா சரிங்க என்ன பண்ணாலும் க்ளீன் பண்ண முடியாது. அது முடிச்சிட வேண்டியதான். காட்டி அது முடிச்சிட வேண்டியதான். ஓ அது என்ன பண்ண முடியாது. கீழே ஆகாது. இப்போ மற்ற பண்ணினா கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த சுருள் நோய் எல்லாம் கொண்டு சீசன் கொண்டு வரலாம். அந்த சுருட்டு நோய் மேலே அந்த சுருள் நோயெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து அது ஒன்றும் ஆகாது. சுருள் நோய். கருகல் நோயும் அந்த இந்த புளி மட்டும் ஒரு நிமிஷம் ஒன்றே பண்ண முடியும். சரிங்க. அது செடி பெசம் புளி விட்ட வேண்டியது காட்டில் விட்ட வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நோய் ஒழிச்சுனாவே பழம் வந்து உங்களுக்கு பியூராக இருக்காது. அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து உள்ள புள்ளி பழம் அதிலே விழுந்துடும். அது எடுக்கவும் மாட்டாங்க. ரெண்டாவது அது செடி எடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு என்ன நோய் வந்து அது மாதிரி வருங்க? புள்ளின கரும்புள்ளி நோய் வந்துச்சுன்னா அப்படிதான் பண்ணும். ஆனால் காய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியாது. காய் எடுக்க மாட்டாங்க. அது ரெண்டாவது இப்போ அடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் விதை மட்டும்தான் இருக்கும். ஓகே. அது பச்சையாக இருக்கும். நம்மள பழம் சிவப்பாக தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருக்கும். சரிங்க. அந்த நோயோட வந்துச்சு அந்த கண்டிஷனோட இது போச்சு. சரிங்க. அது அப்படி தான் போகும். மற்றபடி தக்காளி பொறுத்து லாபம் இருக்குது. ஆனால் நமக்கு அமைஞ்சிக்கிட்டா அமையலாம் ஒன்று ஒன்று. சரி. இப்போ இந்த செடி பேர் என்ன சொன்னீங்க? 786. செடி வாங்கினது ராயக்கோட்டைங்க. அங்கே இப்போ எத்தனை அடிக்கு எத்தனை செடி வைக்கணுங்க? இது பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு ஒரு செடி வைக்கணும். 1 அடிக்கு ஒரு கால் ஓட்டும் போது 2 அடி. 2 அடி வந்து பாத்தி. இல்லை இந்த செடி இந்த கேப் அதை பாத்தி கட்டுறது 2 அடி. அதை பாத்தி கட்டுறது 2 அடி கேப்பு தண்ணி பாயறதுக்கு. செடி வைக்கிறது 1 அடிக்கு 1 அடி கேப்பு. 1 அடிக்கு ஒரு செடி வைக்கணும். இதோட எத்தனை நாளையில் நம்ம வந்து சரடு கட்டணுங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாளில் கட்ட ஆரம்பிச்சிடணும். 20 நாளையில் சரடு கட்ட ஆரம்பிச்சிடணும். 20 நாள். முத சரடு. முத சரடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சரடு நமக்கு தெரியும். கிளை பிரியும் போது கட்டி தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. கிளை பிரியும் போது அப்போ டெய்லி இது வேலை இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? வேலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் அதுக்கெல்லாம் இதுக்கு வந்து கவனிக்க முடியுது. சரி. அது இது இப்போ கட்டுறது ஒரு சரடு போய் சரிங்க. காய் வெயிட் ஏறும் போது தான் நமக்கு சரடு கண்ணியாக போட்டாகும். சரிங்க. இப்போ தேவைப்படாது. இப்போ செடி நின்றுட்டு தான் போதும். வெயிட் ஏற்றுல தான் நமக்கு பிரச்சனை. வெயிட் ஏறதுக்கு போது கட்டி தான் ஆகும். தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு டைம் விடுங்க? இதுக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் கட்டினா போதும். 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுங்க. 5 நாளைக்கு ஒரு டைம் கட்டினா போதும். தண்ணி அதிகமாக விட்டிங்கனாலும் செடி சொன்னா மேலே வந்துடும். காய் பிடிக்காது. அதனால் செடிக்கு இது பொறுத்த வரைக்கும் தக்காளி செடி வரைக்கும் வாழை விட்டு தான் தண்ணி விடணும். வாழை விடணும். தண்ணி ட்ரை ஆகணும். மண் வந்து ட்ரை ஆனால் மட்டும் திருப்பி தண்ணியை கட்டணும். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அப்போ இப்போ இன்னும் விட தேவையில்ல. 2 நாளைக்கு 3 நாள் ஆச்சுங்களா? சரிங்க. இன்னும் 2 நாள் ஆகும். ஆனால் தான் திருப்பி செடிக்கு தண்ணி கட்ட போகிறோம். சரி. கட்டவே கூடாது. இது என்னன்னா இந்த சரடை கட்டுறது மட்டும் நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடியில் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. எந்த வேலையும் இல்லைங்க. எதுவுமே இல்லை. இப்போ தெரியும் மருந்து அடிக்கிறது எப்போ அடிக்கணும் அதை பார்த்து அடிச்சுனா சரி. இதுக்குலாம் அவ்வளோ மருந்து தேவைப்படாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி தக்காளி கொண்டு கடைசி கொண்டு சேர்த்த வரைக்குமே ஒரு 4 மருந்து அடித்தா போதும். அதிகபட்சம் 4 மருந்து அடித்தா சரிங்க. மற்றபடி இதுக்கு செலவு கம்மி தான். இந்த கட்டுறது மட்டும் தான் வேலை அதிகம். சரடு கட்டுறது தான் கொஞ்சம் வேலை அதிகம். மட்டும் தான் வேலை அதிகம். சரிங்க. இப்போ இதில் சைடில் பார்த்தோமா மிளகாய் செடிலாம் இருக்குது இல்லைங்களா? மிளகாய் செடி சைடில் வச்சுருக்கீங்க? இல்லை அது காலுக்கு இதில் இருந்தால் இந்த மிளகாய் செடியோட இது என்ன பண்ணுங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகம். மிளகாய் செடிக்கு? ஆமாம். சரி. இந்த வேரோட இது வந்து தன்மை அதனோட இது அதிகம். எல்லா காட்டிலையும் பார்த்தீங்கன்னா உரம் வச்சுருப்பாங்க. சரிங்க. அது எதுக்காகன்னா அது நோய் இதுக்காக எதிர்ப்பு சக்தியில் அதிகமாக இருக்கும் மிளகாயில்.
அதனால இந்த இதுக்கு வர தக்காளி செடிக்கு வரதெல்லாம் தக்காளி செடியில் இருக்கட்டும் எல்லா கறிலையும் அதை வைப்பாங்க. சரி சரி அது அதிகமாக